ஒரு ஆரோக்கியம். சட்டப்பேரவை வளாகத்தில் தாவேக அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி திமுக எம்எல்ஏக்கள் முழக்கங்கள் ஈட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. கவர்னர் இன்று உரையாற்ற இருக்கிறார். இந்த நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசை கேள்வி எழுப்பும் வகையில் பதாகைகள் ஏந்தியபடி சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தூய சக்தி அல்ல துயர சக்தி, ஹீரோ அல்ல ஜீரோ, கதறல் கேக்குதா சிஎம், தற்குறி ஆட்சி, தமிழ்நாடே சாட்சி என பதாகைகள் ஏந்தியபடி திமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டசபைக்குள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் இந்த கோஷத்தை எழுப்பியபடி சட்டசபை நுழைவாயில் பகுதிக்குள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறி திமுக எம்எல்ஏக்கள் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்களும் தற்போது இபிஎஸ் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டசபைக்கு தற்போது வந்திருக்கிறார்கள். இந்த கோஷத்தின் காரணமாக சட்டசபை நுழைவாயில் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கருப்பு பேட்ஜ் அணிந்தபடி திமுக எம்எல்ஏக்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய வாய் திறங்க சிஎம் என்று அந்த கருப்பு பேட்சில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனை அணிந்தபடி திமுக எம்எல்ஏக்கள் தற்போது சட்டசபைக்குள் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். கற்பழிப்பு